ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில இனி உதாரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படம் பாபநாசம் படத்தோட ஸ்டைல்ல சும்மா பயங்கரமா மிரட்டி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு கொலை பண்ணிட்டு தான் சொல்லி போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போயிட்டு தோண்டி பார்க்கறாங்க. ஆனா ஒரு பணம் சொன்னாங்க, ஆனா 2 பணம். அந்த 2 பணமும் நம்ம ஹீரோயின் சொன்னது கிடையாது, வேற யாரதோ. இப்படி பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்த நம்ம ஹீரோயின் கடைசி அந்த பணம் யாரோடது, என்ன ஆச்சு, எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட சஸ்பென்ஸ்களோட கொண்டு போயிருக்க படம் தான் இந்த படம். சோ வாங்க இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அமைச்சரை வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி எதிர்த்து அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்றாங்களா. அந்த போராட்டத்துல சிஏ கண்ணன் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர் வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு பெரிய கலவரமாவே ஆயிடுச்சு. அது நியூஸ் தான் அங்க போயிட்டு இருக்கு. அதை பார்த்த இந்த அமைச்சரோ, இந்த சிஏ கண்ணன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தானா இன்னும் 1-2 வருஷத்துல பெரிய அதிகாரி ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் வெளில வராரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு போலீஸ்காரரு, இங்க இருக்க மினிஸ்டர் கிட்ட உங்களை பாக்குறதுக்காக எஸ்பி வந்திருக்காரு வர சொல்றாங்க. எஸ்பி இப்ப இங்க வராரு. எஸ்பி வந்த உடனே மினிஸ்டர் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர், இந்த கம்பெனி விஷயமா நிறைய போராட்டம் வெடிச்சிருச்சுல, அதுக்கு நம்ம சிஏ கண்ணனுக்கு சார்பா நீதான் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது இங்க அமைச்சரை கொசு கடிச்சுக்கிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு போன் கால் வருது. அவரு பேசிட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்க. இந்த பக்கத்துல அந்த அமைச்சரோட பிஏ ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கூப்பிட்டு நம்ம எஸ்பி அடிச்சிடறாரு. ஒரு மினிஸ்டர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கொசு கடிக்குது, ரூமை என்ன நீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அமைச்சரை ஆடி போயிடுறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அமைச்சருக்காக இந்த எஸ்பி என்ன வேணா செய்வாரு அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அமைச்சர் யார் பண்ணி என்னப்பா அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அமைச்சர்கிட்ட நம்ம எஸ்பி ஒரு விஷயத்த சொல்றாரு. எஸ்பியோட அப்பா ஆரம்ப காலகட்டத்தில் இதே கட்சியில தான் இருந்தாரு. கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்ட ஒரு மனுஷன் சொல்லி அவரோட பேரை சொல்லி இருக்கிறாரு. அவர் இப்ப இல்ல, அவங்க பையன் தான் நான் அப்படின்னு எஸ்பி சொல்லும் போது தான் அமைச்சருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அவர் பையனா நீ, உங்க அப்பா கட்சிக்கு எவ்வளவு பெரிய விசுவாசி தெரியுமா, அதே மாதிரி நீ இருக்கிறியாப்பா, பரவாயில்ல அப்படின்னு ஒரு பக்கம் பாராட்டிடுது. இந்த கேஸை பார்த்து முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு கிளம்புறாரு நம்ம ஆளு. கட் பண்ண இந்த பக்கத்துல சிஏ கண்ணனை காமிக்கிறாங்க. போராட்டத்துல அடிப்பட்டவங்களை பாக்குறதுக்காக இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. பொதுமக்களை பார்க்காம இவரே இந்த கலவரத்தை தூண்டி விட்டு அதுல இருந்த கூலி ஆளுகளை பார்த்து நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது அந்த ஊர் பொதுமக்கள்லாம் பார்த்து சிஏ கண்ணன் மேல கொஞ்சம் கோபத்திலே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்க ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெயாவையும் காமிக்கிறாங்க. பஸ் ஓர ஜன்னல் சீட்ல ஏதோ 1000 கவலைகளோட சோகத்தோடையும் போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா, நம்ம ஜெயா இதுக்கு முன்னாடி அஸ்வின் சொல்லிட்டு ஒரு தடவை காதலிச்சிருப்பாங்க. 2 பேருமே அவ்வளவு சின்சியரான லவ் தான். அஸ்வின் வந்துட்டு பார்த்தா ஒரு போட்டோகிராஃபர். அப்பப்ப காட்டுலயும் மலைப்பகுதியிலும் இருக்கிற நிறைய இடத்துக்கு போயிட்டு போட்டோ எடுக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஜெயாவோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்களே இல்லையோ, ஒரு மரத்தை நட்டு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு காட்டை நேசிக்கிற ஒரு நல்ல மனுஷன் தான் நம்ம அஸ்வின். இவங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அஸ்வினோட காதலும் ஜெயாவோட காதலும் 2 பேர் வீட்டுக்குமே தெரியும். இருந்தாலும் 2 பேரும் கல்யாணம் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் காட்டுக்கு போவாரு நம்ம அஸ்வின் போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்ப கூட போகும்போது கூட நம்ம ஜெயாக்கு லொகேஷன் அனுப்பி விடுவாரு, போன் பண்ணுவாரு, பேசுவாரு. இப்படின்னு சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு தான் இருந்துச்சு. இப்ப பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்குறாங்க. அந்த பஸ் ஸ்டாப் எங்கன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. சோ அங்க வந்த உடனே நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ரைட்டரை பார்த்து, நான் சிஏ கண்ணன் சாரை உடனடியா பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கண்ணன் சார் இப்ப இல்லமா, வெளியே போயிருக்காரு, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், என்னமா விஷயம், ஏதாவது கேஸ் கொடுக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்கிற ரைட்டர் சொல்ல, இல்ல நான் அவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு பக்கம் பிடிவாதமா சொல்றாங்க. என்னமா விஷயம், அதையாவது சொல்லுங்க, வர சொல்றேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது தான், நான் வந்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டேன், விவேக்னு ஒருத்தரை கொலை பண்ணி காட்டுல பூப்பாறை பாட்டு பக்கத்துல இருக்க இடத்துல புதைச்சியும் வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. மொத்த ஸ்டேஷனுமே ஆடி போகுது. போலீஸ்காரங்க எல்லாம் அப்படியே ஏஞ்சி நிக்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னமா சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாக்கு ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுது. உடனே தான் பேக்ல இருந்த ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற ரைட்டர் கிட்ட, இதை பாருங்க சார், அந்த பொண்ணு ஒரு மனநல பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த மாத்திரை கூட ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க போடக்கூடிய மாத்திரை தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ரைட்டர், சரிமா நான் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு வர சொல்லி இருக்கிறாங்களா. போன் போட்டு அங்க இருக்கிற சிஏ கண்ணகிட்டே, இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்காக ஜெயான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஏதோ கொலை பண்ணிட்டு தான் சொல்ற சார் அப்படின்னு ஒரு பக்கம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜெயாவை அங்க இருக்க ஸ்டேஷன்ல நிக்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கரெக்டா அந்த சிஏ கண்ணனும் வராரு. வந்தவனே நம்ம ஹீரோயினை கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுமா என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் விவேக்னு ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணி பூப்பாறை காட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க.
ஆனா இங்க இருக்கிற சிஏ கண்ணன் இது ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. சரிமா எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடு, நீ கிளம்பு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது சரிமா அப்படின்னு ஒரு பக்கம் என்ன எதுன்னு நான் விசாரிக்கிறோமா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா போலீஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரிமா என்ன காரணத்துக்காக நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிற அந்த விவேக்ங்கிறவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், நான் குளிக்கும் போது வீடியோ எடுத்து அதை என்ன வச்சு மிரட்டவும் ஆரம்பிச்சான், அதனாலதான் நான் அவனை கொலை பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. சரிமா நான் விசாரிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கும்போது போலீஸ்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த பொண்ணு சும்மா கதை சொல்லுது அப்படின்னு. ஆனா போகும்போது நம்ம ஹீரோயின் அவனோட ஐடி கார்டு எடுத்து இங்க டேபிள்ல வைக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு நிறைய குழப்பத்தை உண்டாக்கும், வேணுனாக்கா விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை வச்சுட்டாங்க. அங்க இருக்கிற சிஏ கண்ணனும் ஒரு 2 கான்ஸ்டபிள் விட்டு விசாரிக்க சொல்றாங்க. மிஸ்ஸிங் கேஸ் தான், விவேக்குங்கிறவரு காணாம போயிருக்கிறது போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராங்க நம்ம ஹீரோயின். அப்போ நிறைய பிரஸ் மீடியான்னு ஏகப்பட்ட பேர் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் எப்படி வந்தாங்கிறதே தெரியல. போலீஸ்கார் சிஏ கண்ணன் வேற ஒரு பக்கம் பதட்டம் அடைகிறாரு. அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரிப்போர்ட்டர் இங்க ஒரு கொலை நடக்கிறதா சொல்லி ஒரு பொண்ணு ஆஜராயிருக்கிறாங்க, நீங்க என்ன எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்க, அப்போ கொலைகாரனுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ரிப்போர்ட்டுக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஜெயா அந்த பக்கம் வெளியே வராங்க. அப்போ அந்த சிஏ கண்ணன் ரிப்போர்ட்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க, அதையும் நாங்க விசாரிக்க தான் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர வெறி ஆயிடுது. யாரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சண்டைக்கு போக சிஏ கண்ணன் நீ டாப்லெட் சாப்பிட்றல அந்த டாப்லெட் எல்லாமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சாப்பிட்றதானே சொல்லும்போது அந்த பொண்ணு டக்குன்னு பேக்ல இருந்து இந்த டாப்லெட்டை பாருங்க, இது என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சாப்பிடக்கூடிய டாப்லெட் ஆயுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சார் அது மனநலம் பாதிக்கப்பட்ட சாப்பிட்ற மருந்து கிடையாது சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரக்கே அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரா, அதுக்கான ஐடி கார்டும் காமிக்கிறாங்க. இப்போ மொத்த ரிப்போர்ட்டரும் நம்ம சிஏ கண்ணன் மேல திரும்புறாங்க. அப்போ நீங்க எதுவுமே விசாரிக்கலையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியே இப்பவே நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர சொல்றாங்க. போலீஸ்காரங்கல இருந்து ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் நிறைய கார் போறதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் திரும்பவும் அதே காட்டுக்கு போறாங்க. இப்ப அந்த லொகேஷனை காமிக்க சொல்றாங்க. அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோயின் கூட்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு, இதுதான் அந்த விவேக்கோட கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புதைச்சதுக்கான அந்த தடயம், அதாவது புது மண்ணு கூட அப்படியே நோண்டி புதைச்ச இடம் மாதிரி இருக்கவும் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தாங்க சார் நான் நோண்டி புதைச்சோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இவ்வளவு நேரம் கொலை பண்ணன்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப புதைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணீங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்கார் ஒருத்தர் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. யார் அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நானும் இந்த சிஏ கண்ணன் சார் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையவே பண்ணோம், நான் பண்ண சொன்ன அவர் பண்ணி புதைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு பெரிய குண்டையை நம்ம ஹீரோயின் தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட சிஏ கண்ணன் நம்ம ஹீரோயினை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் தடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாமே ஆல்ரெடி ஒரு போராட்டத்துல சிஏ கண்ணன் மேல கொஞ்சம் வெறியில இருந்தாங்க இல்லையா, அதனால ஊர்ல இருக்க எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. பிரச்சனை பெருசாகுது. நியூஸ் மீடியா எல்லாமே லைவ்ல தான் போய்கிட்டு இருக்கு, லைவ் டெலிகாஸ்டா. இந்த பக்கத்துல அந்த போலீஸ்காரரை அப்படியே கொஞ்சம் தூரமா கூட்டு வந்து ஒரு கார்ல ஏத்துறாங்க. அவர் அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா கூட ஊர் பொதுமக்கள் எல்லாமே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவங்களை கூட்டு போயிட்டு காப்பாத்தலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் நடக்காது, இங்கேயே நீங்க விசாரணை பண்ணணும், லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும் எல்லாமே அப்படின்னு ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாமே அந்த வண்டியை மறிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. லைவ் டெலிகாஸ்ட்ல இருக்கிறதால டிஎஸ்பி அங்க இருக்கிற நம்ம எஸ்பிக்கு போனை போட்டு நீங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சரின்னு இப்ப நம்ம எஸ்பி இந்த பக்கம் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. எஸ்பி வராரு. வந்து விசாரிக்கும் போது சிஏ கண்ணன் சார் தான் இதை கொலை பண்ணி புதைச்சதா இந்த அம்மா சொல்றாங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தோன்றதுக்காக ஊர்ல இருந்து ஒரு 2-3 ஆளுங்களை கூட்டு வர சொல்றாங்க. எஸ்பி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சிஏவோட கண்ணன் சாரோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி பாருங்க, கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு கூட நான் அவருக்கு கால் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு இப்ப எஸ்பி ஒருத்தர் நோண்ட சொன்னிருந்தாங்க இல்லையா, ஊர்க்காரங்க வந்து அந்த இடத்துல நோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. சிஏ கண்ணன் வேற நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நோண்டும் போது ஒரு டெட் பாடி ஒன்று வருது. இதுல என்ன ஷாக் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் விவேக்ங்கிற ஒருத்தவர் தான் கொலை பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப டெட் பாடி கிடைச்சிருக்கிறது என்னமோ அதே ஊர்ல இருக்கிற ஒரு ஃபாதரோட டெட் பாடி தான் கிடைச்சிருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. நம்ம சிஏ கண்ணனுக்கு அதுக்கு மேல அதிர்ச்சியா இருக்குது. என்னன்னு தெரியல. மொத்த போலீஸ்
போலீஸ்காரங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. என்னடா இது, ஒரு பொண்ணு விவேக்குங்கிறவன ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தான் சொன்னா, இப்போ கிடைச்சிருக்கிறதோ வேற ஒரு டெட் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதிர்ச்சியில இருக்கும்போது இன்னும் ஒரு பேர் எதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. குழி நோண்டும் போது அந்த குழி நோண்டவங்க, சார் இதுக்கு கீழே இன்னும் ஒரு டெட் பாடி இருக்கு சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெட் பாடி யாருது அப்படின்னா நம்ம ஹீரோயினோட லவ்வர் அஸ்வினோட தான். அஸ்வின் அவங்க அப்பா அம்மாவும் இதை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து அவங்களே கதறி அழுகிறாங்க. தான் பையன் இறந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயினும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ஃபாரன்சிக்ல இருந்து எல்லாமே அந்த புதைச்ச இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச் ஒன்று கிடைக்குது. அந்த வாட்ச்ல எடுத்த உடனே ஒரு ஃபோன் கால் வருது. இந்த பக்கம் நம்ம சிஏவுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இந்த வாட்ச் நம்ம சிஏவோட தான் தெரியுது. அவருக்கு வந்த ஃபோன் கால் நம்பரும் இந்த வாட்சில் வர நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ எவிடன்ஸ் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. ரிப்போர்ட்டருங்க எல்லாமே இதை லைவ் டெலிகாஸ்டாவே பண்ணவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கொலைக்கான எல்லா காரணமும் சிஏ கண்ணன் தான். அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான பக்கா எவிடன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. சிஏ கண்ணனை இப்ப கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு எஸ்பி. அடுத்த நிமிஷம் ஃபாரன்சிக்ல இருந்து கேட்கும்போது கொலை செய்யப்பட்ட 2 பேருமே கழுத்தை நெரிக்கப்பட்டு தான் கொலை பண்ண இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அஸ்வினா அடிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புதைச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக்லையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கான தடயம் எல்லாமே நம்ம சிஏவோட கண்டு பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல மினிஸ்டரோட பிஏ நம்ம எஸ்பிக்கு போன போட்டு சிஏ கண்ணனை இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுதா பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. நம்ம சிஏவோட கண்ணனுக்கு ஆதரவா எதுவா இருந்தாலும் செயல்படுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த பக்கத்துல எஸ்பி எங்க வந்திருக்காரு அப்படின்னா சிஏவோட கண்ணன் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ஆனா எந்த எவிடன்ஸுமே இல்ல. கடைசியா சிஏவோட அவங்க மனைவியை பாக்குறாரு எஸ்பி. பார்த்துட்டு அங்கேயும் பேசிட்டு அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா இங்க போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. மேல இருந்து டிஎஸ்பி நம்ம எஸ்பிக்கு போனை போட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே ஒரு பக்கம் விசாரிக்கவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயினை இப்ப கஸ்டடிக்கு கூப்பிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த பக்கத்துல நம்ம எஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இந்த சிஏவோட கண்ணனுக்கு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்பவே நேர்மையான ஒரு ஆளு. அதெல்லாம் நடக்காத காரியம் சார், எல்லா எவிடன்ஸுமே பக்காவா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம எஸ்பி தனியா தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பி நம்ம ஹீரோயினை மிரட்டி பார்க்கறாரு. அந்த சிஏ கண்ணன்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, எங்க டிபார்ட்மெண்ட்டே சேர்ந்தவன். அவனுக்கு மினிஸ்டர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ அவன் இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவான். நீங்க தான் மாட்டிக்க போறீங்க, ஏன்னா நீங்க தான் அந்த கொலையை பண்ணதா சொன்னீங்க. ஆனா அதுக்கான பண்ணதுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லி அவன் ஈஸியா வெளியே வந்துருவான், பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி பார்க்கறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டா தான் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு பக்கம் தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் தைரியமா சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவோ ஒரு எவிடன்ஸ் பக்காவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்பி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த சிஏ கண்ணனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 கொலையும் பண்ணது நீதானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, சார் அந்த 2 கொலையும் நான் பண்ணல சார், அவ தான் சார் பண்ணிட்டா, என்ன மாட்டி விட்டுட்டா சார் அப்படின்னு ஒரு பக்கம் இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டில தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கார் கூட நான் எடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஜீப்பை எடுத்துட்டு போயிருக்கிறதா சொல்றாரு. ஆனா அன்னைக்கு இவரு போலீஸ் ஜீப்பை எடுத்துட்டு போகல. அது மட்டும் இல்லாம சிஏ வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஷூ கூட இல்லாம தான் வந்திருக்கிறதா சொல்லி நம்ம எஸ்பி அவங்க வீட்டுல போயிட்டு விசாரிக்கும் போது அவங்க மனைவி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சிஏ வீட்டுல இருந்த ஒரு ஷூவோட சாக்ஸுமே எடுத்து மோப்பனாயிட்ட கொடுத்து செக் பண்ணும்போது அந்த மோப்பனை கொலை நடந்த அதே இடத்துல இருக்கிற ஒரு ஷூ சாக்ஸ் கிட்ட போயிட்டு நின்று இருக்கும். ஸோ இதை வச்சுதான் நம்ம எஸ்பி இந்த கொலைக்கு முக்கிய காரணம் நம்ம சிஏ கண்ணன் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோயினை மிரட்டி பார்த்துருக்கிறாரு. இந்த விஷயம் வெளியே தெரியாம சஸ்பென்ஸாவே வச்சு இருந்திருக்கிறாரு. ஷூ சாக்ஸ் அந்த எல்லா ஐட்டத்தையும் எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. என்ன நடந்துச்சுங்கிறத நீ சொன்னாதான் உன்னை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்க சில உண்மைகளை நம்ம சிஏ கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்டரா இருந்த இவரு அதே கட்சியில இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீட் நமக்கு வரணும் அப்படின்னா அவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்க இருக்கிற நம்ம சிஏ கண்ணனை இங்க இருக்கிற மினிஸ்டர் போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அவரை போடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நம்ம போலீஸ்காரு அதே ஊர்ல இருந்த அந்த ஃபாதர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு இதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு கூலி வேலை ஆள் பாக்குற ஒரு டிரைவர் தான். அவர்கிட்ட லாரியை கொடுத்து அந்த ஆளை அடிச்சு கொலை பண்ணிடு அப்படின்னு சொன்ன மாதிரி அவனையும் அடிச்சு கொலை பண்ணிடுறான். போகும்போது ஒரு பிரெக்னன்ட் லேடி மேல ஏத்தி அவங்களையும் கொண்டுட்டு லாரி எடுத்துட்டு வேகமா போயிடுறான். இப்படி இவன் கொலை பண்ணதை அங்க இருக்கிற ஒரு ஆளு எவிடன்ஸா பாத்துறான். ஸோ பார்த்தவன் அதோட நிப்பாட்டாம நேரா ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம சிஏ கண்ணங்கிட்டே இந்த மாதிரி
அந்த ஆளு ஒரு பிரெக்னன்ட் லேடியும் கொலை பண்ணிட்டு அங்க அரசியல்ல நிக்கக்கூடிய அவரையும் கொலை பண்ணிட்டு நிக்காம போயிட்டான், அவன் தான் கொலை பண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த விஷயம் அங்க இருக்கிற அமைச்சருக்கும் தெரிய வருது. சோ அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் வெளியே தெரிஞ்சா பிரச்சனையாடும், எப்பயுமே நான் அரசியல்ல இருக்க முடியாது, சோ நீயே பார்த்து முடிச்சு விடு அப்படின்னு நம்ம சிஏ கண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சிஏ கண்ணனும் எவிடன்ஸா சொன்னா பாத்தீங்களா, அவனையே அக்யூஸ்டா மாத்தி ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. பிடிச்சு போட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லாரி டிரைவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவங்களோட மனைவி கன்சீவா இருந்திருப்பாங்க. அவங்களும் இப்ப இறந்து போய் அந்த குழந்தை இறந்து போய் ரொம்பவே கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. நாம பண்ண தப்புக்கு எல்லாம் தான் கடவுள் நம்மள இப்படி தண்டிக்கிறார் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கூனி குறுகி இருந்திருப்பாரு. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு போயிருப்பாரு. சர்ச்சுக்கு போன அந்த நிமிஷத்துல இருந்து தான் பண்ண தப்ப குற்றத்துக்காக அவர் அங்கேயே ஃபாதர் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. பாவ மன்னிப்புகள்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதோட இல்லாம பல வருஷங்கள் கழிச்சு நம்ம ஃபாதரை நேரா அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த வீடு யாருன்னு பார்த்தா இவர் கொலை பண்ணி போனதுக்கு அப்ப எவிடன்ஸா ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் உட்காந்துருப்பான். ஸோ அதையும் பார்த்துட்டு இவருக்கு மன உடைச்சல் தாங்காம நம்ம பண்ண தப்புக்கான தண்டனை இன்னும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிஏ கண்ணனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் நான் பண்ண தப்புக்காக தண்டனை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரு, அதனால நான் சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சிஏ கண்ணன் கிட்ட சொல்லுவாரு. ஏன்டா இப்படிலாம் பைத்துக்காரத்தனமா பண்ற, எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. சிஏ கண்ணனும் அவர் ஒரு கார் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாதரை கூப்பிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க. அதுதான் அந்த பூப்பாறை ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு நீ பண்ணதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ எதையும் போயிட்டு சொல்ல வேணாம், நீ சொன்ன அப்படின்னா என்னோட வேலையும் பிரச்சனை, அது இல்லாம மினிஸ்டரும் இப்போ உள்ள போகணும், எதுவா இருந்தாலும் பாத்துரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது இல்ல நான் எதையுமே மறைக்க மாட்டேன், நான் கண்டிப்பா போயிட்டு சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும் போது சிஏ கண்ணனுக்கு இது ரொம்ப ரொம்ப வெறியாக சுலேச கழட்டி அவரை கழுத்தை பிடிச்சி இறுக்கி அங்கேயே கொலை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. கொலை பண்ணிட்டு இருக்கும்போது கூட அதே இடத்துல நம்ம அஸ்வின் இருந்தார் இல்லையா, அவரு போட்டோ எடுக்கிறதாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ அந்த சத்தத்தை கேட்டு அவரும் ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. போலீஸ்காரர் அஸ்வினை துரத்திக்கிட்டே போய் அவரை அடிச்ச கொலை பண்ணி அவர் கழுத்துலையும் சூலேச போட்டு இறுக்கி ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி அதே பள்ளத்துல 2 பேரையுமே புதைச்சு விட்டுட்டு வந்திருப்பாரு. புதைச்சு விட்டது மட்டும் இல்லாம அடுத்த நாளும் போயிட்டு அங்க இருந்த எந்த ஒரு எவிடன்ஸுமே விடாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க எஸ்பியும் சிஏ கண்ணனையும். சிஏ கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் இதை பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அமைச்சர் தான், ஸோ மினிஸ்டருக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், மற்றபடி அந்த கொலை பண்ணது கூட பூபாறை காட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் பண்ணேன், ஆனா எப்படி அந்த டெட் பாடி இங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அவ தான் என்ன பிளான் பண்ணி இதுல சிக்க வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சிஏ கண்ணன் எஸ்பி கிட்ட சொல்றாரு. அடுத்த நிமிஷம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. எஸ்பி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா என்னோட அரசியல் இத்தனை வாழ்க்கையே போயிடும், அது மட்டும் இல்லாம அவனோட வேலையும் போயிடும், எல்லாமே தலைகீழ மாறிடும், என்ன நீ தான் காப்பாற்றணும், உங்க அப்பா எப்படி எனக்கு கட்சியில விசுவாசியா இருந்தாரோ அதே மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த கேஸை நீ தான் முடிக்கணும் ஈஸியா அப்படின்னு ஒரு பக்கம் போனை கட் பண்றாங்க. அதுக்காக திரும்பவும் நம்ம எஸ்பி ஹீரோயின் கிட்ட விசாரிக்கும் போது, இதை பாரு நீ ஒரு கொலை பண்ணிட்டு தான் சொன்ன விவேக் அப்படிங்கிறவன், ஆனா இப்ப இது வரைக்கும் அந்த டெட் பாடி கிடைக்கல, சோ அந்த டெட் பாடியை கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல உன்னையும் சம்மந்தப்படுத்தி உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவோம், நான் சொல்ற மாதிரி கேட்டா உன்னை வெளியே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்வென்சேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இங்க ஒரு பயங்கரமான ஷாக் நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் விவேக்குங்கிற ஒருத்தவனை கொலை பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அவன் டிவில ஒரு நியூஸ் பேட்டி கொடுக்குறான். என்ன அப்படின்னா, என்னை யாரும் கொலை பண்ணல, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நம்ம எஸ்பிக்கு தெரியுது. எஸ்பிக்கு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன எந்த கேஸ்ல நீங்க உள்ள போடுவீங்க அப்படின்னு ஒரு பக்கம் தெனாவட்ட சொல்லும் போது தான் எஸ்பிக்கு புரியுது இவளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது. கட் பண்ணா இந்த பக்கத்துல என்ன பண்றாருன்னா, சிஏ கண்ணனை பார்த்துட்டு இன்னைக்கு நைட்ல இங்கே இருங்க, யார்கிட்டயும் போன்ல பேசாதீங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரு 2 போலீஸ்காரங்களை அவருக்கு பாதுகாப்பா கொடுத்துட்டு போறாங்க. அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கூட இருந்த ஒரு போலீஸ்காரரு ஒரு போனை கொடுக்குறாங்க, யாரும் இல்லாத நேரமா பார்த்து. அப்ப அந்த சிஏ கண்ணன் நேரா அமைச்சருக்கு தான் போன் பண்றாரு. ஆனா அமைச்சரோட பிஏ தான் எடுக்கிறாரு. எடுத்த உடனே அமைச்சர் ஃபாரின்ல இருக்காரு, எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சுட்டு வரோம், நீ எனக்கு போனே பண்ணக்கூடாது, எல்லாமே ஒன்னதான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மினிஸ்டருக்காக எவ்வளவு செஞ்சோம், ஆனா இப்ப மினிஸ்டரே நம்மளை காப்பாத்தல அப்படின்னு ஒரு பக்கம் சிஏ கண்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி ஏகப்பட்ட பிரஸ் மீடியான்னு குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தா, அந்த சிஏ கண்ணன் பாத்ரூம்ல தூக்க மாட்டி இறந்து போயிட்டாராம். சோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறாரு. இங்க இருக்கிற எஸ்பி என்ன சொல்றாருன்னா, பண்ண தப்பெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம், இனிமே நம்மளால
தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிஏ கண்ணன் அவர் தூக்க மாட்டி இறந்துட்டதா அப்படிங்கிற மாதிரி எஸ்பி இங்க பேட்டியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் எந்த தப்பு பண்ணல இல்லையா, அதனால அவங்கள வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. நேரா அஸ்வினோட சமாதி இருக்கு, அந்த இடத்துல தான் போய் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஒரு டிவில பேட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. அங்க பேட்டி எடுக்கும்போது இந்த 2 கொலை பண்ணது அந்த போலீஸ்கார் தான், ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான், எப்பயுமே என்னோட லவ்வர் எங்க போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவான், லொகேஷன் அனுப்பான், இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வழக்கம். கடைசியா ஒரு நாள் அவன் ஃபாரஸ்ட்டுக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தான். ரொம்ப நேரம் நானும் ட்ரை பண்ண, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. கடைசியா அவனோட சிக்னல் எங்க கட் ஆச்சோ அந்த இடத்துக்கு நானும் அஸ்வினோட ஃப்ரெண்டு விவேக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு நாங்க போனோம். போய் பார்க்கும்போது தான் என் லவ்வரோட கண்ணாடி அந்த இடத்துல கிடைச்சது. கண்ணாடி கிடைச்சது மட்டும் இல்லாம அந்த சிஏவோட பேர்ல இருக்கிற அந்த நேம் போர்டு கூட அங்கதான் கிடந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ போலீஸ்காரங்களால தான் இவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நடந்து போகும்போது ஒரு மண்ணை பார்த்தா அது புதுசா புதைச்சி தோண்டப்பட்ட ஒரு மண்ணு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் சொன்னதை எல்லாருமே இங்க டிவில வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து, இதை பாருங்க, உங்க லவ்வர் கண்ணாடி போட்டா அந்த கண்ணாடி தான் எவிடன்ஸ் அங்க கடந்ததுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவருக்கு கண்ணாடி போடுற பழக்கமே கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சிஏ கண்ணன் வந்துட்டு தூக்கு மாட்டி சாகிற அளவுக்கு அவர் ஒன்றும் கோழ கிடையாது, ஏன்னா அவர் நிறைய கிரைம் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க எதுவா இருந்தாலும் சிஏ கண்ணன்ட்டே கேளுங்க, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் இறந்து போயிட்டு தைரியத்தில் இவங்க சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்கார் பின்னாடியே நின்றுட்டு தான் இருக்கிறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு விவேக்கும் இந்த பக்கம் கார்ல வரும்போது ஒரு கேமரா ஒன்று இருக்கு. இப்பதான் உண்மையான பிளாஷ்பேக்கே ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த ஃபாதரும் சிஏ கண்ணனும் அமைச்சர் தான் இது எல்லாத்துக்கும் பண்ண சொன்னாரு, அதுக்கான காரணத்தெல்லாம் பேசிட்டு இருந்தது வரைக்கும் நம்ம அஸ்வின் இது எல்லாமே கேமராவில் வீடியோ எடுத்திருப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிஏ அவரை அடிச்சு கொலை பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த கேமரா எங்க போச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். இந்த பக்கத்துல ஃபாரஸ்ட்ல அஸ்வினை தேடி நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு போகும்போது கேமரா கிடைச்சிருக்கும். அந்த கேமரால எல்லாமே வீடியோ ஷூட் ஆயிருக்கும். ஸோ புதுசா தோண்டப்பட்ட அந்த மண்ணு பார்த்துட்டு அங்க தோண்டி பார்ப்பாங்க. இறந்து போனது தான் அஸ்வின் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே கதறி எழுதியிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ் கிட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட்லாம் காமிச்சு மொத்த பேத்தி அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற விவேக், இதை பாரு, நம்மளால அவங்களை எதுவும் பண்ண முடியாது, கட்சி பலமும் போலீஸ் பலமும் ரெண்டுமே இருக்குது, ஸோ அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது, இறந்து போன தான் அஸ்வினுக்கு நீதி வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா அவங்கள மாதிரியே அவனை மாதிரியே எல்லாருமே சாகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து ஒரு பிளானை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் தான் என்ன அப்படின்னா, அஸ்வினை புதைச்ச அதே குழியில தான் அந்த ஃபாதரையும் புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொண்டு வந்து புதைச்சி கொலை நடந்த அந்த ஸ்பாட்ல கிடைச்ச அந்த போலீஸ்காரோட நேமு, அது மட்டும் இல்லாம அந்த ஷூலேஸ், அதுக்கப்புறம் இந்த சிஏ கண்ணன் வீட்டில் இல்லாத அதே நேரமா பார்த்து யாருக்கு தெரியாம அவரோட அந்த வாட்ச் எடுத்துட்டு வந்து இதே குழியில போட்டு புதைச்சி எவிடன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்களை சொல்லி இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி அவங்கள மாட்டியும் விட்டுருப்பாங்க. ஆனா இதுல இன்னும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சிஏ கண்ணன் வந்துட்டு நார்மலா தூக்கு மாட்டி சாகல. ஸோ அவங்கள ஒரு 2-3 போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சு அவரை தூக்க மாட்டி தான் கொலை பண்ணி இருந்திருக்காங்க. கொலை பண்ணும்போது கூட நம்ம ஹீரோயின் அதே இடத்துல தான் நின்று இருப்பாங்க. தன்னோட காதலன் எப்படி இறந்திருப்பான் துடி துடிச்சு, அதே மாதிரி இவர் இறக்குறதையும் நம்ம ஹீரோயின் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு கூட இருந்தது நம்ம எஸ்பி தான். ஆரம்பத்துல இருந்து மினிஸ்டருக்கு ஆதரவா இருந்த நம்ம எஸ்பி நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவா இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கும் பழி வாங்குற எண்ணம் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்குது. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம எஸ்பி கிட்ட வந்து, சார், நம்ம சிஏ கண்ணன் அவரை தூக்கு மாட்டி இறந்திருக்க மாட்டாரு சார், அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய கிரைம் பண்ணிருக்கிறா சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரை தட்டு கொடுத்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல விட்டுடு அப்படின்ற ஒரு மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மினிஸ்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ சிஏ கண்ணன் கொலை பண்ணதுக்கான ஒரு காரணம், ஆனா அவனை கொலை பண்ண தூண்டி விட்டது யார் அப்படின்னா நம்ம அமைச்சர். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அமைச்சர் தானே, அவரையும் பழி வாங்கணுங்கிறதா நம்ம ஹீரோயினோட குறிக்கோள். ஸோ அஸ்வின் எடுத்த வீடியோ ரெக்கார்டு ஆதாரம் எல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோயின் ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ பார்ட்டுக்கான லீடும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பாட்டு வந்தால் மீண்டும் நம்ம சேனலில் போடுவோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.